10 பேர் திங்கலாம், அத்தனை வைக்கணும். மாப்பிள்ளை வீட்டுக்கு இத்தனையும் வைக்கணும். அதுக்கு எல்லா பெண்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை இப்பதான் கான்ட்ராக்ட் விட்டுடுறாங்க. அப்பெல்லாம் பக்கத்து வீட்டுல எல்லாரும் வந்து ஒன்னா இருந்து வேலை செய்யலாம், சந்தோஷமா செய்யலாம். அப்பெல்லாம் இருந்தா பலகாரம் செய்யறதா. அப்பெல்லாம் கேஸ் கிடையாது. வீட்டுக்குள்ள இருக்கிற சின்ன அடுப்புல இத்தனை பெரிய வானொலியை வச்சு பலகாரம் பண்ண முடியாது. வீட்டுக்கு பின்னால முன்னெல்லாம் வெட்டியே வச்சிருப்பாங்க. கேரளாவில எல்லாம் பாத்தீங்கன்னா கோட்டை எடுத்து வெட்டியிருப்பாங்க. பெரிய பெரிய உருளையை வச்சுதான் அவங்க பலாப்பழ பாயசம் கிடைக்குது செய்யறாங்க. நமக்கு பலாச்சோளம் ஒண்ணு வாங்குறதே கஷ்டம். பலாப்பழமெல்லாம் கிடைக்குது, அவங்க அதை வச்சு அல்வா பண்றாங்க, பாயசம் பண்றாங்க. பெரிய பெரிய உருளையை வச்சுதான். அப்போ அது கோட்டை எடுத்து மற்ற நாளை மூடி வச்சிருப்பாங்க, மற்ற நாள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அதுல வைப்பாங்க. இவங்க பெரிய பெரிய கல்லை வச்சுதான் அன்னைக்கு அடுப்பு பத்த வைப்பாங்க. இந்த கல்லு வந்து பர்மனன்ட் கல் இல்ல. அப்போதைக்கு என்ன கல் கிடைக்குதோ, நம்ம வீட்டுல என்னைக்கோ ஒரு நாளைக்கு கல்யாணம் வரும், நம்ம வீட்டுல கல்யாணம் வர வரைக்கும் கல் ரெடியாக இருக்கும். அன்னைக்கு எந்த கல் கிடைக்கிறதோ அதை கொண்டு வந்து அடுப்பு கூட்டுவோம். எல்லா கல்லும் ஒரே சைஸா இருக்காது. அந்த கல்லை வைக்கிற போது அது மேல வானலியில எண்ணெய் வச்சு அது கொஞ்சம் நொடிக்கும். பலகாரம் போடும்போது எடுக்கிற போது கவுந்துடும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அது எந்த பக்கம் சாயுதோ அந்த பக்கம் ஓடும். சின்ன கல்லைக்கு முட்டு கொடுப்பாங்க சாயாம இருக்கிறதுக்கு. நம்ம தலையாட்டாங்க பாருங்க, அவங்களுக்கு தெரியும். சரிங்க வைப்பாங்க. கல்லையும் ஓட்டையும் ஒண்ணும் பார்க்காதீங்க. தண்ணி எல்லாம் குடிக்க மாட்டேன், ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன், குடிக்க கூடாது. நீங்க இத்தனை பேர் தண்ணி குடிக்காம இருக்கும், நான் மட்டும் தண்ணி குடிச்சா தப்பு, நீ மட்டும் இருமதியான்னு கேட்பீங்க, அதெல்லாம் தானா போயிடும். அதனால அண்டை கொடுப்பாங்க. அப்போ ஒருத்தரையே உட்காந்துட்டு 4 படி அரிசி வடதட்ட முடியாது. கொஞ்ச நேரம் வந்துட்டு கல்யாணி நீ கொஞ்சம் செய்ய, சிவகாமி நீ கொஞ்சம் செய்யணும், ஆளு கொஞ்சம் தட்டுவாங்க. ஆனா கடைசியில அந்த வானொலி அடுப்புல இருந்து இறக்கணும்னா யார் முதல்ல வானொலி அடுப்புல ஏத்தினாலோ அவதான் இறக்கணும். இது எங்க தெரிஞ்சதுன்னா சகாதேவன் பேச்சுல நான் இத்தனை வருஷம் கழிச்சு பாரதம் படிக்கும் போது எங்க பாட்டி சொன்னது எனக்கு புரிஞ்சுது. உங்களுக்கு பாட்டி இருந்தாங்க சொல்றதுக்கு இருந்தாலும் அவளை என்ன சொல்ல விடுறீங்க, சொல்லவே விட மாட்டீங்க, கிழவி வாங்கி விடுறீங்க. அதனால அந்த முதல்ல யார் ஆரம்பித்தாங்களோ அவங்கதான் முடிக்கணும். அதே மாதிரி யார் புளிய ஊற வச்சாலும் அவதான் செய்யணும். கோலம் போடுறதுக்கு புள்ளி வச்சா எவ புள்ளி வச்சாலும் அவதான் கோலம் போடுறான். ஒத்தி புள்ளி வச்சு இன்னொத்தி கோலம் போட்டா அவ ஒரு கோலம் நினைப்பா, இவன் ஒரு கோலம் போடுவான், அது அலங்கோலமா போச்சு. ஆரம்பிச்சவன் தான் முடிக்கணும். இங்க அதே மாதிரி சகாதேவன் சொல்றான், அந்தத்தில் முடியும் வகை அடியேருக்கு தெரியுமோ ஆதிமூர்த்தி. எப்படி முடியுன்றது ஆரம்பிச்சவன் நீதானடா. இந்த குருக்ஷேத்திர யுத்தம் வரணும்னு ஆரம்பிச்சு அதுக்காகவே பிறந்தவன் நீ. அப்படி இருக்கும்போது எதுக்கு எல்லாத்தையும் யோசனை கேட்கிற? நீ மனசுல என்ன நினைக்கிறியோ அதை முடிப்பதற்கு நீ ஆதியில எதுக்காக செய்யோ உனக்கு தான் அந்தத்தில் முடியும் வகை அடியேற்கு தெரியுமோ ஆதிமூர்த்தினா. பேசாமையே இருந்திருந்தா உத்தமம். இவன் பேசுறது பெரிய ஆபத்தா போச்சு கிருஷ்ணனுக்கு. இது தர்மனுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பா அனுப்ப மாட்டான். உடனே சொல்லாது அவன் தோல் மேல கைப்பட்டு தள்ளி கூட்டிட்டு போனான். ஏப்பா நான் சிந்தித்தபடியே முடிக்கணுங்கிறிய, நான் என்ன சிந்திச்சேன் அவனுக்கு தெரியும் இல்ல. தெய்வம் அண்ணா, தெய்வத்துக்கு இணையானவன் சகாதேவன். சகதேவன், தேவன் என்றால் இறைவன். சகதேவன்னா தெய்வத்துக்கு இணையானவன் அவன். அப்ப அவன்கிட்ட கேட்ட உடனே இதை நிறுத்தத்துக்கு என்ன வழி? அப்ப அவன் சொல்றான், அவன் சொல்றான், சொல்லு. அந்த பேசாத தம்பி இப்ப பேசலாம். பேசாதவன் பேச்சினால் எப்படி எல்லாம் இருக்கும் என்பதற்கு உதாரணமே இந்த சகாதேவன். அவன் சொல்றான் உடனே, இப்ப என்ன நீ தர்மனுக்கு தண்ணி வேண்டாம் ஐயா, நீங்க கூட மறந்து போயிட்டீங்க. அதை ஏங்கிற காரணத்தையும் சொல்லி ரொம்ப பேருக்கு மண்டை வெடிச்சு போயிடும். பாரதத்தை விட ராமாயணத்தை விட தண்ணியை குடிக்கலைங்கிறதா தெரிய வச்சு ஒண்ணும் இல்லை. எனக்கெல்லாம் 7 வயசு இருக்கும்போது கோவில்ல ராமாயணம் சொல்லுவாங்க, சிக்கு பலகை வச்சுக்கிட்டு சமஸ்கிருதத்துல. சத்தியமா ஒரு எழுத்து கூட புரியாது. ஆனா எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, எழுதிட்டு போவான். புரியுதோ புரியலையோ ராமாயணத்தை கேட்டா புண்ணியம்னு. நாங்க இந்த மாதிரி கம்பம் இருக்கும், அந்த கம்பத்தை சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருப்போம். அப்ப அந்த கதை சொல்றவரை கேட்கறதுக்கு ஒரு 10 பேர் 20 பேர் தான் இருப்பாங்க. சமஸ்கிருதம் அதுல பாதி பேருக்கு புரியாது, எல்லாம் வயசான கேள்விதான். அவங்க என்ன பண்ணுவாங்க, பாலை காய்ச்சி அதில் ஏலக்காய் பச்சைக்கல் கூட எல்லாம் போட்டு கொண்டு வந்து வைப்பாங்க. ஏன்னா அந்த ராமாயணம் பாரதம் சொல்றவங்களுக்கு கொடுத்தா ராமனுக்கே கொடுத்த மாதிரின்னு அந்த காலத்துல அதான் சொல்றவங்க அதுக்கு தகுதி உடையவர்களா இருந்தாங்க. இப்ப போய் பிரியாணி கடையில போய் சாப்பிட்டுட்டு வாடியம்பாடி ஆம்பூர் பிரியாணியை சாப்பிட்டுட்டு இங்க வந்து வள்ளலாறு பேசுறவங்க என்னத்துக்கு பாலு தேவையே இல்லை. தப்பு. என்ன பேசுறோமோ அதோட சீதையை பத்தி ராமனை பத்தி ஒரு தாரம் மனம்னு சொல்லிட்டு 9 தாரத்தை கட்டிக்கிறவனுக்கு ராமாயணம் பேச என்ன யோகியதை இருக்கு? தம்பி சொன்னீங்களா வாயில போட்டுக்கிறவனுக்கு பாரதத்தை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இல்ல. அன்னைக்கு இருந்தது கொண்டு வைப்பாங்க, அதை குடிப்பார். குடிச்சு தொலைச்சு போட்டோம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இப்படி இந்த அங்கவஸ்திரம் இருக்குல்ல, பெண்கள் அந்த அங்கவஸ்திரத்தை குடிச்சுட்டு தான் குடிப்பார், மறைச்சுக்கிட்டு தான்.
எனக்கு இது ரொம்ப நாளா சந்தேகம். இவர் ஏன் மறைச்சிட்டு குடிக்கிறார், குடிக்க குடிச்சிட்டு போறாங்க. வீட்டுக்கு வந்து கேட்டேன், அப்பவே வாய் ஜாஸ்தி. அம்மாட்ட கேட்பேன், ஏமா பால் குடிக்கிறாரு, அது எதுக்கு மறைச்சிட்டு குடிக்கிறாரு? இல்லடி, குடிக்கிற போது யாராவது பார்த்தா வயிற்று வலிக்கும். யாருக்கு? அவருக்கா நமக்கா? அடுத்த கேள்வி, அவருக்கு தான் வயிற்று வலிக்கும். அப்ப ஏன் குடிக்கிறாரு? 2 அடி வாங்கிட்டு உட்காந்துருவேன், பேசாம. அடுத்த கேள்வி கேட்பேன், சரி இவர் மட்டும் பால் குடிக்கிறாரு எதுக்கு? அவர் பேசி பேசி தொண்டையெல்லாம் காஞ்சி போயிருக்கும், அதனால குடிக்கிறாருல எங்க அம்மா. நான் சொல்லுவேன், பேசுறவங்க கேட்கறவனுக்கு தான் சக்தி வேணும், பேசுறவனோட கேட்கறவனுக்கு தான் பொறுமை வேணும். நான் பாட்டு கன்றாவியா உலக ஆரம்பிச்சாங்க, உட்காந்து கேட்கறவனுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அப்போ இதுல கேட்கறதெல்லாம் முக்கால்வாசி கைடு. இந்த மாதிரி குழந்தைங்க, அது குழந்தையே தெரியும். என்ன போட்டோ பிடிக்கிறியா? எதுக்கு அழுற? அழுத சந்தோஷம். குழந்தை கையில போன கொடுத்தது முதல் தப்பு. அதை போட்டோ எப்படி பிடிக்கிறதுன்னு கத்து கொடுத்து அதை விட பெரிய தப்பு. உங்களை தான் அடிக்கணும், அவளே அடிப்பான். அதனால தப்பு. குழந்தை கையில எதை கொடுக்கணுமோ அதை கொடுங்க. கொல்லிக்கட்டை கொண்டு போய் குழந்தை கையில கொடுக்க. கொல்லிக்கட்டை தான் இந்த போனு, இதை கொடுக்காதீங்க. அதுல என்னென்னலாம் வருது கன்றாவி எல்லாம், நான் தான் அதில் பாக்குறதே நிச்சயமா. உடனே எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆன் பண்ண ஆஃப் பண்ண அவ்வளவுதான், மீது எதுவுமே பார்க்க தெரியாது. புதுசா வந்துருக்கிற போனெல்லாம் கொடுத்தா வீட்டுல இருக்கு, எல்லாம் அப்படியே கிடக்கும். அது எதையாவது நான் அழுத்தி வைப்பேன். ஒரே ஒரு நாள் தெரியாதனமா அழுத்திட்டு பட்டனை ஒரு வந்ததே பாருங்க கன்றாவி. ஐயோ எனக்கு அப்படியா, நீங்க முழுக்க பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கலாமான்னு வந்தது. குழந்தை கிட்ட கொடுக்காதீங்க, கண்டதெல்லாம் அதுல வருது. அது பாட்டு அழுத்தும். பார்க்கக்கூடாத படங்களை, கேட்கக்கூடாத வார்த்தைகளை, தெரிய வேண்டாத விஷயங்கள் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு நீங்களே தெரிய வச்சு பிஞ்சில வெம்பி போக வைக்காதீங்க. அவ்வளவு ரொம்ப தப்பு. அது எதுக்குன்னே தெரியல. மனைவி சமயக்கட்டுல இருக்காரு, இவர் மாடியில் இருக்காரு, மனைவிக்கு போன் பண்றாரு, அவன் வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கா. உடனே போன்ல ஒரு குரல், அவர் இப்பொழுது வேறொருவருடன் தொடர்பில் உள்ளார். இதுக்கு அர்த்தம் என்ன? வேறொருவருடன் தொடர்பில் உள்ளார். அவன் வந்த உடனே புருஷக்காரன் கேட்டி, போன் பண்ண, நீ வேறொருவருடன் தொடர்பு, யார்கிட்ட தொடர்பு? இது கேவலம் இல்ல? தொடர்பில் உள்ளான்னு சொல்றதே கேவலம். புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட யாருக்கிட்ட அவனுக்கு தொடர்பு? அதுக்கடா அப்படின்னு அவன் பதில் சொல்றா பாருங்க. அறையலாமான்னு அர்த்தம் தெரியாம பேச்சு, அர்த்தம் தெரியாத பழக்கங்கள்.